சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற அண்ணா நகர் ஏரியா. இன்னைக்கு அதிகாலையில கடும் குளிர் வாட்டி வதச்சாலும் திடல்வெளி பகுதியில மட்டும் பதற்றம் அனலா தெரிச்சுது. அதுக்கு காரணம் முந்தின நாள் ராத்திரியில நடந்த ஒரு படுபயங்கர கொலை. இதோ இந்த காவல்துறை மார்க் பண்ணி வச்சிருக்கிற இதே இடத்துலதான் கொலை செய்யப்பட்டவரோட உடல் தனியாவும் தலை தனியாவும் மீட்கப்பட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்த பிடி வாத்தியார திடல்வெளி கோவில் முன்னாடி யாரோ கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஊர் முழுக்க காட்டு தீயா பரவ துக்க வீட்டுல சொந்த பந்தமெல்லாம் கூட ஆரம்பிச்சாங்க. அங்க வந்திருந்த நெருங்கிய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நடந்த கொலைக்கான காரணமும் கொலையாளி யாருன்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கு. இந்த படு பயங்கரத்தை செஞ்சவன சும்மா விட்டுற கூடாதுன்ற வெறியும் அவங்க கிட்ட இருந்து ஆக்ரோஷமா வெளிப்பட்டுச்சு. கணவனை இழந்து 6 மாச கை குழந்தையோட நின்னுட்டு இருந்த வாத்தியாரோட மனைவிய இந்த கோலத்துல பார்த்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தை வராம துக்கம் தொண்டை அடைச்சது. கொலை நடந்த இடத்துக்கு மோப்பனாய் வெற்றிய ஸ்பெஷல் டீம் கொண்டு வந்தாங்க. அது கிரைம் ஸ்பாட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்து வாத்தியாரோட வீட்டு முன்னாடி கடைசியா நின்னு இருக்கு. இப்ப நடந்த கொலைக்கான காரணம் 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல இருந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்தியாளர் கண்ணதாசன விசாரணையில களமிறக்கினோம். கொலை செய்யப்பட்ட வாத்தியாரோட பேரு அருண் பாண்டியன். சிதம்பரம் அண்ணா நகர் பகுதியில உள்ள சிவன் கோவில் தெருவை சேர்ந்த அருண் பாண்டியனுக்கு மனைவியும் பிறந்து 6 மாசமே ஆன கை குழந்தையும் இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த ராத்திரி 10:30 மணிக்கு அருண் பாண்டியனுக்கு திடீர்னு ஒரு போன் கால் வந்திருக்கு. அத அட்டெண்ட் பண்ணிட்டு அவசரமா வீட்டை விட்டு வெளியே போனவரை மறுபடியும் பொணமாதான் பார்க்க முடிஞ்சிருக்கு. 3 மணிக்கு தான் யாரோ போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாரி பையனை வெட்டிட்டாங்க அப்படின்னு. தலையை தனியா வெட்டி போட்டாங்க. அந்த பிள்ளையா நான் யாருங்க. அந்த நட்ட நடு இரவுல அருணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அவரோட கூட்டாளி செந்தில தொடர்பு கொண்டிருக்காங்க. அப்போதான் செந்திலும் நடந்த சம்பவத்துல படுகாயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற தகவல் கிடைச்சிருக்கு. சிகிச்சையில இருந்தவர் சொன்ன கொலையாளியோட பேரு சதீஷ். 13 வருஷத்துக்கு முன்னாடி சதீஷும் அருண் பாண்டியனும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க பெத்தவங்களோட உறவு சுமூகமா இல்ல. 2 குடும்பமும் அடிக்கடி சண்டை போட்டு சந்தி சிரிக்க விட்டுருக்காங்க. அருண் பாண்டியனோட அப்பா ஊர்ல கறிக்கடை வச்சிருந்ததால அருணுக்கும் சின்ன வயசுல இருந்தே கத்தி பிடிக்கிறது கைவந்த கலையா இருந்திருக்கு. 2 குடும்ப சண்டையால கொதிச்சு போன அருண் பாண்டியன் ஒரு நாள் கறிக்கடையில இருந்த அரிவாளால சதீஷையும் அவரோட பெற்றோரையும் வெட்டி இருக்காரு. இந்த சம்பவத்தால மனசளவுல உடைஞ்சு போன சதீஷுக்கு உடல்ல சில பகுதி செயலற்று போயிட்டதாகவும் சொல்லப்படுது. கொலை முயற்சி வழக்குல கைதான அருண் பாண்டியனுக்கு கொஞ்ச நாள்லயே ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஆனா
அவர் மேல இருந்த வழக்கு வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் அருண் பாண்டியன் மேல உள்ள வழக்க வாபஸ் வாங்கணும்னா அதுக்கு நஷ்ட ஈடா 10 லட்சம் ரூபாய கேட்டிருக்காரு சதீஷ். ஆனா அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கறதுக்கு அருண் பாண்டியன் கிட்ட பணம் இல்ல. 12 வருஷம் ஆகுது. எங்களை 10 லட்சம் பணம் வேணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க சார். எங்களால் பணம் கொடுக்க முடியல. பணம் கேட்டுட்டு இருந்து வாபஸ் வாங்கிக்கணும்னு சொன்ன வந்தான். பணத்தை வாங்க முடியல, எங்களால் கொடுக்க முடியல. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. தனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு எப்படியாச்சும் பழிக்கு பழி வாங்கணும்னு பல நாள் அருண் பாண்டியனுக்கு ஸ்கெட்ச் போட்டு இருக்காரு சதீஷ். ஆனா அவரோட எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு அருண் பாண்டியனும் அவரோட நண்பர் செந்திலும் தன்னோட ஏரியாவுல ஒன்னா மது அருந்துறத சதீஷ் நோட்டமிட்டிருக்காரு. 2 பேரும் கடுமையான போதையில இருந்தது சதீஷுக்கு வசதியா போயிருக்கு. அருண் பாண்டியனை சுத்தி வளைச்சு சதீஷ் அவரோட கழுத்தை அறுத்து துண்டாக்கி தன்னோட வெறிய தீர்த்திருக்காரு. இத தடுக்க முற்பட்ட செந்திலுக்கும் உடல்ல வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. கை குழந்தை 9 மாசம் கூட அவளை அந்த பிள்ளைக்கு முன்னாடி அனாதை அணிக்கிறா. இந்த மாதிரி உள்ளவரெல்லாம் சும்மா விடவே கூடாது சார். நல்ல அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் தலைமறைவா உள்ள சதீஷ வலைவீசி தேடி வராங்க.